சீசர்களையும் மற்ற அனைவரையும் பார்த்து சொல்கிறார், நான் இப்போது போயிடும். ஆகவே எனக்கு பின்னால தேற்றவர்கள் வருவார், அவர் உங்களுக்கு நீதியை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் உங்களுக்கு போதிப்பார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்ம இப்போ ஆவியானவருடைய அந்த நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்ம இப்போ ஆவியானவருக்கு தியானித்து இருக்கிறோம். ஆனால் ஆவியானவர் அதான் இப்போது மட்டும் வரவில்லை. அவர் ஆதி காலத்திலிருந்தே அவர் வருஷாகவே இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து படத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்புதான் ஆவியானவர் வந்தார் என்று நம்ம சொல்ல முடியாது. அவர் ஆதியிலிருந்தே ஆவியானவர் இருக்கிறார் என்றால் நம்ம வேதாந்தத்தில் முதல் அதிகாரத்திலே நம்ம படிக்கிறோம். ஆதியாகமத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வானத்தை பூமியை படைக்கும் போதே அப்போதே ஆவியானவர் இருக்கிறார். வருஷம் விதமாக சொல்றது வாசிகள் ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 2வது வாசிகள். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் படைக்கும் போதே ஆவியானவர் இருக்கிறார். அது ஆவியானவர் இடைப்பட்ட ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல வரவில்லை, அவர் ஆதியிலே இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனை படைக்கும் போது ஒரு என்ன சொல்கிறாருங்க, ஏன்னா எல்லாத்தையும் பிதாவாகிய தேவன் படைத்தார். ஆனால் மனிதனை படைக்கும் போது அவர் எப்படி படைத்தாருங்க, யாரும் சொல்ல முடியுமா? இல்லை, அவருடைய சாயலாம் படைத்தார். ஆனால் அவர் எப்படி படைக்கிறாருன்னா, அதாவது ஒவ்வொருவரும் கலந்து ஆலோசனை பண்ணிதான் மனிதனை படைத்தார்கள். ஏன்னா ஆங்கில வேதாந்தத்தை இருந்தவர்கள் மிக தெளிவாக நம்ம படிக்கலாம். ஆங்கில வேதாந்தம் எப்படி வச்சுக்கோங்க, இந்த ஆங்கில வேதாந்தத்தில் என்ன சொல்லியிருக்கிறால், லெட் அஸ் மேக் மேன் இன் அவர் ஓன் இமேஜ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதான் மனிதனை நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்கலாம். இந்த வசனத்தை படிக்கும் ஆதியாகமம் 1:26 வசனத்தை படிக்கும். இந்த வசனத்தை பார்க்கும்போது தேவன் நமது சாயலாக மனிதன் உருவாக்கலாம். நீ ஆங்கில வேதாந்தத்தில் நீங்கள் படிக்கும்போது லெட் அஸ் மேக் மேன் இன் அவர் ஓன் இமேஜ், நாம் எல்லாரும் சேர்ந்து பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய மூவரும் சேர்ந்துதான் மனிதனை உருவாக்கிறார்கள். ஆகவே மனிதனை படைக்கும்போது ஆவியானுடைய பங்கு அங்கே இருக்கிறது என்று நம்ம இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அதே போல இன்னொரு இடத்துலையும் பார்க்கும்போது இந்த பாபிலோன் கோபுரம் இடிக்கப்பட்ட போது கூட ஆண்டவர் என்ன சொல்வாங்க, அந்த வசனத்தை நாம் படிப்போம். நாம் இறங்கி போய் அந்த வசனத்தை படிக்க அந்த ஆதியாகமம் 11:6-8 வசனத்தை படிக்க. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். எப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். இந்த வசனத்தை பார்க்கும்போது நாம் இறங்கி போய் அதையும் பார்க்கும்போது பிதாகுமாரன் பரிசுத்தாவியாகிய மூவர் இறங்கி போய், அதாவது நான் ஆங்கில வேதத்தில் என்ன போடுறேன் சொன்னால், God said, come let us go down and confuse their language என்று எழுதப்பட்டிருக்கோம். நாம் லெட்டர்ஸ் நாம் இறங்கி போய், அதாவது பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவர் மூவர் இறங்கி போய் இந்த பாபிலோன் கோபுரத்தை தகர்த்தார்கள். அதில் யாருக்கு முக்கியமான பங்கு இருந்தது, யாரும் சொல்ல முடியுமா? இந்த பாபிலோன் கோபுரம் தகர்க்கப்படும் போது இந்த பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவர் இறங்கினார் என்று பார்க்கணும். அதில் யாருக்கு முக்கியமான பங்கு இருந்ததுங்க, யாரும் சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியும்? யாருக்கு அது முக்கியமான பங்கு இருந்தது? ஏன்னா அந்த முக்கியமான பங்கு யாருக்கு இருந்ததுன்னா பரிசுத்தாவியானவருக்கு தான் இந்த முக்கியமான பங்கு இருந்தது. ஏன்னா அதில் என்ன பண்ணுறோம்னா, லெட் அஸ் கோ டவுன் அண்ட் கன்ஃபியூஸ் their language. ஏன்னா பாஷையை நம்ம தாறுமாறாக்கணும் என்று எழுதப்பட்டிருக்கிறோம். பாஷையை பிரிப்பது யாருன்னு சொன்னால் அது பரிசுத்தாவியானவர் தான். ஏன்னா பாஷையை பிரிப்பது அந்த பரிசுத்தாவியானவர் தான் அங்கே முக்கியமான பங்கு இருக்கிறது. ஆகவே பரிசுத்தாவியானவர் பிரித்து வைத்தது 3வது நபராக இருந்தாலும் அவர் ஆதியிலிருந்து அவர் இருக்கிறார். அவர் ஏதோ இயேசு கிறிஸ்துக்கு பின்னால் வந்தவர் அல்ல, அவர் ஆதியிலிருந்து இருக்கிற தேவன். ஆகவே பரிசுத்தாவியானவருக்கு முக்கிய பங்கேற்று பார்க்கிறோம். ஆகவே இந்த பாஷையை பிரிப்பது அந்த பரிசுத்தாவியானவர் தான். அதை குறித்து நம்ம வேதாந்தத்தில் நாம் படிக்கும்போது அந்த மேல்வீட்டு அறையிலே அனைவரும் ஜெபிக்கும் போது என்ன நடந்ததுங்க, ஏன்னா அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று அவர் மேல்வீட்டு அறையிலே ஜெபிக்கும் போது என்ன நடந்ததுங்க,
அந்த வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 1 வசனத்தை படிங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சரதியால் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அந்த இன்னொரு அதுக்கு தொடர்ந்து 4வது வசனம் இப்படிதான் சொல்லியிருந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஒருவேளை வரத்துக்கு அந்த வசனத்தை படிங்க. 4வது வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு வார்த்தைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுது. அவர்கள் அந்த வரத்தின்படியே வெவ்வேறான பாஷையில் பேசினார்கள். அதுவே பரிசுத்த அபிஷேகம் அனைவருக்குமே நம்ம பெற்றிருக்கிறோம். ஏன்னா நம்ம ஆனால் அந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுது. அந்த வரத்தின்படியே வெவ்வேறான பாஷையில் பேசினாங்க. அப்போ இந்த அந்நிய பாஷை என்பது ஒரு வகையான வரம் தான். ஏன்னா இன்னைக்கு பல சபைகளிலே இன்னைக்கு தவறாக பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, பரிசுத்த அபிஷேகம் பெறுவது அந்த அந்நிய பாஷை அடையாளத்தில் பெற்றிருந்தால்தான் அது உண்மையான அபிஷேகம், இல்லையென்றால் அது போலியான அபிஷேகம். அந்த அபிஷேகம் கிடையாது என்று இன்னைக்கு ஒரு சில சபைகளில் பொய்யான பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. பரிசுத்த அபிஷேகம் அந்த அந்நிய பாஷை என்பது ஒரு வகையான வரம். இன்னைக்கு அந்நிய அது நம்ம அபிஷேகம் நம்ம எல்லாருமே நம்ம பெற்றுக்கோம். கிடைத்தாங்க கிடைக்கா எல்லாருமே நம்ம கிறிஸ்துவாகிய அனைவருமே நம்ம அபிஷேகம் பெற்றிருக்காங்க. எப்படி பெற்றிருக்காங்கன்னு சொன்னால், வேத வசனத்தை நாம் பார்க்கும்போது நம்ம என்னைக்கு நம்ம ஞானஸ்நானம் பெற்றிருக்கோமோ அன்னைக்கே நம்ம பரிசுத்த அபிஷேகத்தையும் என்ன பண்ணுறாங்க பெற்றிருக்கோம். ஏன்னா அதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சாட்சி. ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த யோவான் ஸ்நானத்தில் ஞானஸ்நானம் பெற்று அவர் கரையேறும் போது என்ன நடந்ததுங்க சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து இந்த யோர்தான் நதியில ஞானஸ்நானம் எடுக்கிறார். எடுத்துட்டு அவர் கரையேறும் போது என்ன நடக்குதுங்க? ஆவியானவர் புறாவை கூட இந்த வசனம் படிக்க மத்திய 3 அதிகாரம் 14 வசனத்தை படிக்க. தேவாவி புறாவை கூட இறங்கியதுன்னு போயிருந்தாங்க. நம்ம எப்போ யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெறுகிறோமோ அப்போ நம்ம பரிசுத்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கிறோம். ஏன்னா அபிஷேகம் இன்னைக்கு பல சபையில் அது அபிஷேகம் நடத்துகிறார்கள். அபிஷேகம் கிடைக்கக்கூடாத ஒரு பொருள் கிடைத்த மாதிரி இன்னைக்கு பரவாயில்ல சொல்லிக் கொண்டிருக்கார்கள். ஆனால் அது தவறான காரியம். நம்ம என்னைக்கு நம்ம ஞானஸ்நானம் பெற்றுக்கிறோமோ அன்னைக்கே ஆவியானவர் நமக்கு இறங்கி விட்டார். ஏன்னா அன்னைக்கு இயேசு கிறிஸ்து இறங்கின அதே ஆவியானவர் நம்மோடு இறங்கி இருக்கிறார். அதுவே மற்ற அந்த அந்நிய பாஷை பேசுவது என்பது அது ஆவிக்குரிய வரங்களிலே உண்டு. எல்லாம் வேளாண்மையில் நாம் பார்க்கும்போது அந்த 91 நாம் படிக்கணும். அவங்களோட தேவன் யாருக்கு என்ன வரங்களை கொடுப்பது என்பது ஆவியானவர் கையில் இருக்கிற வசனத்தை படிக்க 91 12 அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிங்க. இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது ஆவியானவர் ஒவ்வொருக்கும் இந்த வரங்களை பிடித்து கொடுக்கிறார். அது அந்நிய பாஷை பேசுவது என்பது ஒரு வகையான வரம். அதுபோல ஞானம் என்பது ஒரு வகையான வரம். அது தேவன் யாருக்கு எந்த வரத்தை கொடுப்பது தேவனுக்கு நன்றாக தெரியும். என்றால் ஆண்டவர் மட்டும் யாருக்கானாலும் எந்த வரத்தையும் கொடுக்கலாம். என்ன நம்ம யோகையில் படிக்கலாம், மாம்சமான யாவர் மேலே என்ன பண்ணுவாங்க அவை அதாவது மாம்சமான யாவர் மேலும் வரங்களை தேவனால கொடுக்க முடியும். என்றால் தேவன் நினைத்து என்ன பண்ணாங்க, அழுதையை கூட எப்ரேய மொழி பேச வைத்தாரா இல்லையாங்க? பேச வைத்தாரா இல்லையா? எத்தனை நம்புறீங்க? ஏன்னா வேதாந்தத்தில் இருக்கா இல்லையா? இந்த வசனத்தை படிக்க என்ன கழுதை எப்ரேய மொழியில இந்த வசனம் படிக்க இந்த 23 அதிகாரம் 28-29 வசனத்தை படிக்க.
வசனம் பாருங்க, தேவன் கழுதையை கூட பேச வைத்தார் பாருங்க. எப்படியே முடியல, கழுதையும் பேசுகிறேன்னு நம்ம பார்க்கிறோம். தேவன் நினைத்தா யாருக்குனாலும் இந்த வரங்களை கொடுக்க முடியும். அதே போல இன்னைக்கு வந்து சாலமன் ராஜாவுக்கு என்ன பண்ணாங்க? தேவனை என்ன வரத்தை கொடுத்தாங்க? சாலமன் ராஜா சின்ன பையன் சாலமன் ராஜாவுக்கு என்ன வரம் கொடுத்தாரு? ஞானம் என்று வரத்தை கொடுத்தாரு இல்லையா? ஏன்னா சாலமன் ராஜா ஆண்டவருக்கு என்ன கேட்கிறாங்க? ஞானத்தை கேட்ட உடனே ஆண்டவர் கொடுத்தாரு இல்லையா? அதாவது ஆவிக்குரிய வரங்களே ஒன்று. ஏன்னா வேதவசம் சொல்லிட்டு அந்த ஞானம் வந்து தேவனுடைய ஆவி என்று வசனங்கள் வாசிகள். அந்த யோகு 8 வசனத்தை வாசிங்க. இந்த 32:8 அது இந்த வசனத்தை பார்க்கும் தேவனுடைய ஆவி புதிய முறைக்கு விடுவாசல் தேவனுடைய ஆவி என்னுடைய ஞானம் உள்ளவங்க ஆகியோருக்கு புதிய அந்த தமிழ் மொழிபெயர்ப்பு எழுதப்பட்டிருந்தாரு. தேவனுடைய ஆவி ஆகவே சாலமோனுக்கு தேவனுடைய ஆவி கொடுக்கப்பட்டது. ஏன்னா சாலமோன் வந்து ஆண்டவரத்தில் ஜெபிக்கும் போது தேவன் வந்து அந்த ஆவியை கொடுக்கிறார். அதை குறித்து நாம் பார்க்கும்போது அந்த வசனம் படிக்க 1 ராஜாக்கள் 3 9 வசனத்தை படிக்க. சாலமோன் ஜெபித்த போது தேவன் நமக்கு ஞானமும் உணர்வு தேவன் தருகிறார். அது அந்த ஞானம் என்பது ஆவிக்குரிய வரமாகிய அந்த ஞானம். அது ஆண்டவர்கள் கேட்டு நம்ம பெற்றுக்க வேண்டும். அதே போல பழைய பாட்டில் இன்னொரு இடத்துல பார்க்கும்போது தேவன் வந்து அந்த அன்னை பாசை வரத்தையும் யாருக்கான வரத்தை யாருக்கு கொடுக்குறாங்க? ஏன்னா இது வந்து கேள்விக்கும் என்ன பதில் சொல்லுறேன். அதாவது தேவன் வந்து அன்னை பாசையை வரும்போது அது வியாக்கியானம் பண்ற வார்த்தை ஒருத்தர் கொடுக்குறாங்க. யாரு கொடுக்குறாங்க? சொல்லுங்க. யாரு கொடுக்குறாங்க? யாருக்கும் தெரியல. ஏன்னா வேதத்துல நம்ம படிக்கும்போது தானியேலுக்கு தேவன் தர்றாரு. நல்லா இல்லையா? ஏன்னா பழைய பாட்டு அந்நிய பாஷை இருக்குது. அந்த ஒரு இடத்துல ஒரு இருக்குது. ஏன்னா அந்த பெல்சாசாதர் வந்து என்ன பண்றாங்க? குடித்து வெறித்து இருக்கும்போது அந்த செவத்துல வந்து ஒரு கை இறந்து வசனம் சொல்லிடுறா இல்லையா? அந்நிய பாஷை இந்த வாக்கியத்துக்கு அந்த வசனப்படியே தானியேல் 6ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வசனத்தை நாம் படிக்கும்போது அந்த கைகளுக்கு என்ன எழுதப்படுறோம்? மேனே உபாசை எழுதப்படுறது. அது அந்நிய பாஷை. அப்போதே பழைய ஏற்பாட்டு நாட்களில் இருந்தது பாருங்க. அந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தத்தை யார் சொல்கிறான்னு சொன்னால் தானியேலுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். அதுவே இந்த அந்நிய பாஷை வரணும் அந்த இன்டர்பிரிட்டேஷன், அதாவது அந்த வியாக்கியானம் பண்ண வரணும் தானியேலுக்கு தேவன் கொடுக்கிறார். அப்போ தானியேல் வந்து அதுக்கு வந்து அர்த்தத்தை சொல்வதை நாம் பார்க்கலாம். அதை எப்படி அவர் பெற்றுக்கொள்ள ஆவியானவர் அவர் சொல்கிறார். அந்த வசந்த 17ஆம் வசனம் சொல்கிற வசனம் 6:17. இந்த 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 5:17 வசனம் 5:17.
பார்க்கணும் தானியலுக்கு வந்து ஆவியான வெளிப்படுகிறார். அதே 14 வருஷம் தொடங்கி 5 இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது தானியலுக்கு தேவன் வெளிப்படுத்தினார் படிக்கணும். அந்நிய பாஷையும் வியாக்கியானம் பண்ண மரத்தையும் தானியலுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். அதனால தானியல் வந்து அந்த ராஜா வந்து அந்த அந்நிய பாஷையும் அந்த அர்த்தத்தையும் வெளிப்படுத்தினார் படிக்கணும். அதே போல இன்னைக்கு நம்ம புதிய பாடல பார்க்கும்போது இன்னைக்கு பலன் கேட்கலாம், இயேசு கிறிஸ்து அந்நிய பாஷையை பேசினாரா என்று இன்னைக்கு பலன் கேட்கலாம். ஏன்னா எல்லாருமே நீங்களும் அந்நிய பாஷையை பற்றி பேசுங்க. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்நிய பாஷையை பேசினாரா இல்லை கேட்கலாம். ஆண்டவர் வந்து ஒரு இடத்துல பேசுறாங்க, எந்த இடத்துல யாராவது சொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல அந்நிய பாஷையை பேசினாங்க. இல்லை அது சித்திரத்தில் அவர் வந்து அது பேசுறது அரண்மனைக்கு மொழியில பேசுறாரு. அந்நிய பாஷை ஒரு இடத்துல பேசுறாரு, யாரும் சொல்ல முடியும். அது படிக்க யோவான் 12:28-29 12:28-29 படிக்கும்போது அதாவது ஆண்டவர் வந்து பிதாவுடன் பேசுகிறார். மயம் படித்தால் இன்னும் மயங்கி கொடுத்து சொல்றாரு. ஆனால் இருந்த மக்கள் என்ன சொல்றாங்க, இதை இடி முழக்கம் என்று சொல்கிறார்கள். என்று அவரால் அவர் என்ன பேசின வார்த்தையை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா அவரும் பிதாவோடு பேசிக் கொண்டிருக்கார். ஆனால் அவர் என்ன சொன்னாங்க, அதை இடி முழக்கம் சொல்றாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க, அது தேவதூதருக்கு. இப்போ இதில் வந்து என்ன நான் பார்க்கணும், ஆண்டவர் இயேசு அந்நிய பாஷையை பேசுறது இது வந்து கரெக்டான அர்த்தம். அதுவே அந்நிய பாஷை என்பது உண்டு, அதை வந்து யாராலும் மறுக்க முடியாது. ஏன்னா நீங்க அந்நிய பாஷையை பற்றி பல பேர் இந்த கேள்வி பேசுறது பார்க்கணும். ஆனால் அந்நிய பாஷை உண்டு. ஆனால் அதை யார் கொடுப்பதாக இருந்ததுனால் அது பிதாவாகி தேவன் மட்டுமே தர முடியும், வேற யாரும் கொடுக்க முடியாது. ஆகவே அந்த வரங்களிலே அந்நிய பாஷை ஒரு வரம் தான். ஆனால் நம்ம ஆண்டவரை ஜெபிக்கும் போது அந்த வரங்களை தாரம் என்று நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது தேவன் வந்து நமக்கு நம்முடைய தகுதிக்கு தகுந்த போது தேவன் நமக்கு வரங்களை தருவார். அன்றைக்கு சாலமோன் ஜெபித்த போது தேவன் ஞானமாகிய வரத்தை கொடுத்தார். அதுபோல தானியேல் ஜெபிக்கும் போது அவர் தீர்க்கதரிசன வரத்தை கொடுத்தார். அதுபோல தேவன் நமக்கு இந்த வரங்களை தருகிற தேவன். ஆகவே நம்ம ஜெபித்து நம்ம தேவனிடத்துல ஆவியானவர்கிட்ட வரங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆகவே நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் அது வேதாந்தத்தில் நாம் பார்க்கும்போது நம்ம எப்படி, ஏன்னா இன்னைக்கு ஒரு சிலர் வந்து ஜெபித்த உடனே பதில் கிடைக்க வேண்டிய எல்லாம் எதிர்பார்க்குறீங்க, கிடைத்தானே. ஏன்னா ஜெபித்த உடனே எனக்கு ஆண்டவருக்கு எனக்கு ரிப்ளை வந்துடணும். ஏன்னா ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் அந்த இன்ஸ்டன்ட்லி என்று சொல்லுவார்கள். ஏன்னா அந்த நொடி பொழுதுலேயே பதில் கிடைத்து விட வேண்டும் என்று எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் வேதவசம் நம்ம படிக்கும்போது அப்படி நம்ம ஜெபிக்கும் போது பதில் கிடைக்கிறாங்க. என்ன பண்ணுங்க, ஒரு சிலருக்கு என்ன நடக்குதுங்க, ஜெபித்தோட பதில் கிடைக்கல என்ன நடக்குதுங்க, சோர்வு வந்துடுவீங்க. ஆனால் ஆலோசனையா இந்த வசந்த படிக்க லூக்கா 12:1 படிக்க அதே இந்த வருஷத்தை பார்த்து சோர்ந்து போகாம எப்பவுமே ஜெபிக்க வேண்டும். அதே நமக்கு ஜெபித்த உடனே பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லி இன்னைக்கு ஒரு சிலருக்கு சோர்வு வருகிறது. ஆனால் சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏன்னா அது மட்டும் ஜெபிக்கும் போது பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது என்ன காரணம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா முதலாவது என்ன காரணம் என்று சொன்னால் வேதவசனம் மிக தெளிவாக சொல்வது, நமக்கு பாவம் இருக்கும்போது என்ன பண்ணணும், என்ன வர்றதுங்க, பதில் ஆண்டவருக்கு கிடைக்காது. பாவத்தை வைத்துக் கொண்டு நம்ம ஜெபிப்போம் என்று சொன்னால் நம்ம பதில் கிடைக்காத. வசனப்படி ஏசாயா 59 முதல் 2 வசனப்படி நம்முடைய அக்கிரமங்களே தேவனுக்கு நமக்கு என்ன பண்ணுதுங்க,
எங்க 5:25. அதான் உங்களுக்கு பாவங்கள் வந்து தேவனுக்கு வந்து நன்மையை வரவிட்டாம இருக்கிறது. ஆக நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பாவத்தை நம்ம அறிக்கையணும். பாவத்தை வைத்துக்கொண்டு நம்ம ஜெபித்தால் தேவன் நமக்கு எந்த விதமான பதில் நமக்கு தரமாட்டார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது ஏன்னா ஒரு சிலருக்கு நான் ஊக்கமாக ஜெபித்தாங்க அது பதில் வராது. ஆனால் வந்து ஆண்டவர் என்ன பண்ணாங்க, சிலருக்கு ஆறுதலான வார்த்தைகளே சொல்லுவார். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து நம்ம என்ன காரியம் கேட்டால் நமக்கு பதில் வராது. ஏன்னா நம்ம என்ன காரியத்தை கேட்கணும் இந்த காரியத்துக்கு நமக்கு ஆண்டவருக்கு பதில் வராது. ஆனால் வந்து இந்த ஆறுதலான வார்த்தை சொல்லுவார். யாருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க? யாரும் சொல்லுங்க. அந்த சும்மா அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் சொல்றாரே இல்லைங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன அந்த வசனப்படி 2:12 வசனப்படி சமத்துவம் பார்க்கும்போது அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. பார்க்கும்போது அந்த முள் சாத்தானால கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். வசனத்திலிருந்து சாத்தானுடைய தூதன் கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அது என்ன முள் சொன்னால் என்ன வேதாந்தத்தில். ஆனால் நாங்கள் வந்து அந்த பாஸ் பயோகிராபியை மிக தெளிவுபடுத்துகிறேன். அவருக்கு வந்து அந்த வலிப்பு வியாதி இருந்தது. அவர் அடிக்கடி அப்போஸ்தலனை போது அந்த வலிப்பு வியாதி இருந்தது. அதை நீக்கும்படி தேவனுக்கு கேட்கல. அது மட்டும் இல்லை, கண்ணில் வந்து சில பிரச்சனைகள் இருந்தது. கண்ணில் இருக்கும் தண்ணி வடிந்து கொண்டே இருக்கும். அது அந்த வியாதியை நீக்கும்படி ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். ஆனால் ஆண்டவர் வந்து என்ன பண்றாங்க, அது முடியாது. அது போல என் கிருபை எனக்கு போதும். ஏன்னா என்ன காரணம்னா அதுதான் அப்போஸ்தலனை போல இருக்கிறாங்க. நான் மேன்மை பாராட்டுறபடிக்கு எனக்கு கொடுக்கணும். ஏன்னா நீ ஒரு ஊழியத்தை நிமித்தம் நீ மேன்மை பாராட்டி விடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம டிவியில் நம்ம செய்தியெல்லாம் படிக்கணுமா இல்லையா? ஜான் ஜெபராஜை பற்றி படிக்கணுமா இல்லையா? இப்படிப்பட்ட ஜான் ஜெபராஜ் மாதிரி ஆயிரக்கூடாது இருக்காங்க. தேவன் வந்து என்ன பண்ணாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிப்பட்ட ஒரு புள்ளை கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்ம வந்து தேவன் எதற்காக கொடுத்தாரு நம்ம வந்து தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்பட வேண்டும். அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த ஆவிக்குரிய வரங்கள் இருந்தது. குணமான வரம் இருந்து மருத்துவ உயிரோடு இருக்கக்கூடிய வரமே அவருக்கு இருந்தது. அந்த வரமே இருந்த ஆனால் வந்து அவர் வியாதியை அவரால் நீக்க முடியவில்லை. அதுக்கு என்ன காரணம், ஆண்டவர் வந்து அவர் மேன்மை பாராட்டுறபடிக்கு தேவன் அவரை என்ன பண்ணாங்க, அவர் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தார். அது அப்போது கூட ஒரு ஆறுதலான வார்த்தையை அவர் சொல்லிட்டார். ஆகவே நம்ம வந்து ஜெபித்தோடனே பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லி நம்ம உடனே சோர்ந்து விடக்கூடாது. மூன்றாவது நாம் பார்க்கும்போது தேவனிடத்தில் 3 மணி ஒரு மனிதன் ஜெபிக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொன்னாலும் நீ இதை பற்றி எனக்கு எதுவுமே கேட்கக்கூடாது அப்படி யார்கிட்ட சொல்றாங்க ஆண்டவர். ஏன்னா 3 தடவை ஜெபிக்கிறான். அந்த அவர் வந்து ஆண்டவரால் மிகவும் வல்லமையா பயன்படுத்தப்பட்ட ஒரு நபர். அவர் வந்து ஆண்டவரோட 3 தடவை ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும் போது கூட ஆண்டவர் சொன்னா நீ இதை பற்றி எனக்கு எதுவுமே கேட்கக்கூடாது. ஏன்னா என்ன காரணம், அதை விட மேலான ஒரு காரியத்தை நான் வைத்திருக்கிறேன். அது யாரும் எந்த நம்பருக்கு ஆண்டவர் சொல்லுவாங்க. நீங்களும் பயிர் படிக்கிறீங்க. அந்த மோசைக்கு தான் ஆண்டவர். ஏன்னா மோசையை வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாங்க, மோசைக்கு ஒரு தண்டனை கொடுத்தாரு இல்லையா? என்ன தண்டனை கொடுத்தாரு, நீ கானான் தேசத்துக்கு நீ கண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும், நீ அதை நீ போக முடியாது. ஆனால் மோசை வந்து ஆண்டவர் 3 நாள் கேட்கிறார், எப்படியாவது எனக்கு கானான் தேசத்துக்கு உடனடியாக நான் உள்ள போய் நான் பார்த்ததுக்கப்புறம் என்னை வந்து எடுத்துக்காரன், நான் ஒரு தடையாக நான் உள்ள போய் பார்க்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொன்னா, நீ இதை பற்றி அந்த வருஷம் படிங்க. உபாகம் 3 25 26 வருஷத்தை படிங்க. உபாகம் 3 25 26.
பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னா, இனி இதை பற்றி என்கிட்ட கேட்க வேண்டாம், நீ வந்து கண்ணால மட்டும்தான் பார்க்க முடியாது. அதுக்கு என்ன காரணம் சொன்னா, அதான் ஆண்டவர் மோசைக்கு அதை மறைமா என்ன சொல்றாரு, நீ வந்து உலக பிரகாரமான காரணம் மட்டும்தான் நீ பார்க்கணும்னு ஆசைப்படுற, ஆனா உனக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன், பரம காரணக்கு நான் அழைத்து மட்டும் போக போறேன். அதனால நீங்க அதாவது மேலான உனக்கு ஆசிரியர் நான் தர போறேன், நீ இதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் வந்து அதை விட அதிகமான ஒரு காரியத்தை தேவன் மோசைக்கு கொடுக்கிறார். அதுவே நம்ம வந்து அந்த ஆண்டவரை கேட்கும்போது ஒரு காரியத்தை நம்ம கேட்போம், ஆனா ஆண்டவர் தான் அதை விட நமக்கு உயர்வான காரியத்தை வைத்திருப்பார். அதுவே நம்ம வந்து சோர்ந்து பாருங்க, நம்ம ஜெபித்து கொண்டே இருப்போம். அடுத்த நாளாக பார்க்கும்போது ஆண்டவருக்கு ரிப்ளை வந்துருது, ஏன்னா ஜெபித்த உடனே ஆண்டவருக்கு பதில் வந்துருது. ஆனாலும் கூட அந்த தானியலுக்கு அந்த பதில் வந்து கிடைக்கல. என்ன காரணம், தானியல் வந்து ஒரு தீர்க்கதரிசனம் அந்த காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாங்க. ஜெபித்த உடனே பதில் வந்து விட்டது ஆண்டவருக்கு. ஆனாலும் தானியலுக்கு வந்து கிடைப்பது கிடைக்கவில்லை. இப்ப அதுக்கு என்ன காரணம், யாரும் சொல்லணும், நான் வசனம் சொல்லிட்டு 21 நாள் கழித்து தான் தானியலுக்கு அந்த பதில் வருகிறது. இப்போ அந்த 21 நாள் வரைக்கும் என்ன நடக்குன்னா, இந்த சாத்தான் அந்த வசனம் படிக்க தானியல் 10:11 வசனம், இந்த வசனம் பார்த்து ருசியர் தேசத்தை அனுப்பி வைக்கிறேன். அந்த புதிய மொழிபெயர்ப்பு போட்டு சாத்தானை குருடன் எதிர்க்கின்றான்னு போட்டுக்கணும். ஆண்டவர்கள் ரிப்ளை வந்துருது ஜெபித்த உடனே. ஆனாலும் அந்த சாத்தான் வந்து 21 நாள் வரைக்கும் என்ன பண்ணாங்க, தானியலுக்கு வந்து சேர விடாம அதை தடைபடி கொண்டு வந்திருந்தான்னு என்ன பாருங்க. அதுக்கு பின்பு தூதன் போய் அந்த சண்டை போட்டு என்ன பண்றாங்க, தானியலுக்கு அந்த பதிலை கொடுக்குறாங்க. 21 நாள் கழித்து தான் தானியல் வருகிறது. அதே சில சமயம் சாத்தான் வந்து நமக்கு ஆண்டவருக்கு வரும்போது தடையை கொண்டு போகலாம். இன்னைக்கு நம்ம வரங்கள் வேண்டும் நம்ம ஜெபிக்கலாம், இந்த வரங்கள் ஆண்டவரே கொடுப்பாருன்னா சாத்தான் வந்து தடை பண்ணலாம். ஆனால் கூட நம்ம அந்த தடைகளுக்காக சோர்ந்து போகும் ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு உடனே நம்ம என்ன கேட்கணுமோ அதை தேவன் தருவார். ஆனால் நாம எந்த விதமான முடிவுமே சென்று விடக்கூடாது. ஏன்னா பதில் கிடைக்கவில்லை என்று சொன்ன உடனே தேவனுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொன்ன ஒரு சில சோர்த்து போய் என்ன பண்றாங்கன்னா அவர்களே சில முடிவை எடுத்துக் கொள்கிறார்கள். அதே போல வேதங்கள் நான் பார்க்கணும், சவுல் என்ற ராஜா வந்து என்ன பண்றாங்க, அவனே சில முடிவுகளை எடுக்கிறான். என்ன பண்றாங்க, ஆண்டவருக்கு பதில் வரல. சவுல் என்ற ராஜா என்ன பண்றாங்க, யாரும் சொல்லணுமா, ஆண்டவருக்கு ஏன்னா அந்த பெலிஸ்தீன் வந்து சவுலுக்கு விரோதமா யுத்தத்துக்கு வந்து விட்டார்கள். அப்போ ஆண்டவருக்கு எந்த பதிலும் வரல. வரலன்னு அவன் சவுல் என்ன பண்றாங்க, அந்த வருஷம் படிக்க 1 சாமுவேல் 24:5 முதல் 7 வருஷத்துக்கு படிங்க. பார்க்கும்போது சவுல் வந்து அந்த அஞ்சனம் பார்க்குறாங்க, குறி கேட்பு பின்னாடி போய் ஆலோசனை கேட்டு பாருங்க. ஆண்டவருக்கு பதில் வரல அப்படின்னதுக்கு அவன் சவுல் அந்த ராஜா தவறான முடிவு எடுக்கிறான். ஏன்னா குறி கேட்பு பின்னாடி ஆலோசனை கேட்டு பாருங்க. இன்னைக்கு கூட நம்ம கிறிஸ்தவராக இருந்தால் அப்படி செய்யணுமே இல்லையா, செய்யணுமே இல்லையா, சொல்லுங்க சொல்லுங்க, ஏன்னா செய்யணுமே இல்லையா. கிறிஸ்தவராக இருந்து சில எல்லா கல்யாணத்தையும் நம்ம என்ன பண்றோங்க, ஞானக்கிழமை பார்க்கணுமே இல்லையா, பார்க்கணுமே இல்லையா. ஏன்னா முகூர்த்த நாள் தேதி நேரமாக பார்த்தோன்னே கல்யாணம் வைக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு பல கிறிஸ்தவ குடும்பங்களிலே ஆவிக்குரிய சபையை விசுவாசிக்க என்ன பண்றாங்க, ஞானக்கிழமை பார்த்து கல்யாணம் வைக்கிறாங்க. அதே போல இங்க வந்து வீடு கட்டும் போது என்ன பண்றாங்க, வாஸ்து சாஸ்திரம் பார்க்கறாங்க இல்லையா, பார்க்கறாங்க இல்லையா. ஏன்னா அந்த வீடு கட்டுற பிளான் வரைக்கும் ப்ளூ பிரிண்ட் வரைக்கும் வந்து ஜோசிக்காரன் கன்சல்ட் பண்ணி தான் இந்த ப்ளூ பிரிண்ட் வரைக்கும் பார்க்கறேன். ஏன்னா இந்த ஜோசிக்காரன் சொன்னான், நீங்க வந்து இப்படி தலைவாசல் இப்படி வைக்கிறீங்க, கிச்சன் இந்த டைரக்ஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ப்ளூ பிரிண்ட் வரைக்கும் கொடுத்தான். ஏன்னா வேத வருஷம் மிக தேவையில் வானம் எனக்கு சிங்காசனம்
வசூலை பார்க்கும்போது எந்த ஒரு காரியத்தையும் நம்ம பண்ணக்கூடாதுக்கு எழுதப்பட்டுள்ளது. ஏன்னால் இதே செய்ய ஒரே நம்ம ஒரு ஆவிக்குரிய சபையில் நான் செய்தி கொடுக்கும்போது என்ன ஒரு சபை விசுவாசி என்கிட்ட கேட்டேன், இது வந்து பழைய ஏற்பாட்டு தான் எழுதப்பட்டுள்ளது, புதிய ஏற்பாட்டுக்கு இது பொருந்துவா? ஏன்னா நானும் புதிய ஏற்பாட்டு சபைக்காரங்க, புதிய ஏற்பாட்டுக்கு இது பொருந்தாண்டு கேட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவன் வந்து மிக தெளிவாக வலியுறுத்துகிறார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் மிக தெளிவாக செய்கிறார். வசந்த வசதியாக கலருக்கு 4:10 அளவுக்கு 4 இந்த வருஷத்துல அப்போஸ்தலனை போல் மிக தெளிவாக நீங்க இன்னும் காலங்களையும் மாதங்களையும் நாட்களையும் பார்க்கவில்லை என்று சொல்லி அப்போஸ்தலனை போல் மிக தெளிவாக சொல்கிறார். அதுவே நம்ம இப்படிப்பட்ட வெள்ளி சொல்லி இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்யும் போது நம்ம தேவன் நம்ம வந்து நம்மளா முடிவெடுக்கிறோம். இப்போ நம்ம தேவனையும் நம்ம மறந்து விடுக்கிறோம். அதுதான் அன்னைக்கு சவுல் என்ற ராஜா இப்படிப்பட்ட தவறான காரியத்தை செய்தனால தேவன் வந்து சவுலை எப்படி தண்டித்தார் என்று சொன்னால், அதாவது உலகப்புறமான ஆசீர்வாதி சவுலை எழுதி போனான், அது போல பரலோக ஆசீர்வாதி எழுதி போனான். ஏன்னா வேற வருஷம் மிக தெளிவாக சொல்லிட்டு தேவன் சவுலை எடுத்து வந்து என்ன பண்ணாங்க, ராஜ்ய வாழ்க்கை பறித்து அதை தன்னுடைய நண்பனாகிய தாவீதுக்கு கொடுத்தார் என்று வசனம் சொல்கிறது. அது மட்டும்தான் அந்த இரவு அவருடைய ஆயுசு நாட்களுக்கு முற்றும் கேட்கிறார். அந்த வசனப்படியே 1 நாளாகவும் 10 13 14 வசனத்தை வாசிக்க. 1 நாளாகவும் 10 13 அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் யோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அந்நிய பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேவனின் செத்து போனான். அதற்காக அவர் அவனை கொண்டு ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீதுக்கு கூறினார். அவன் இந்த வசனங்களை பார்க்கும்போது சவுல் அப்படி தவறான காரியத்தை அஞ்சனம் பார்க்கிற பெண்ணு ஆலோசனை கேட்டனால அவனுடைய உலக பிரகாரமான அந்த ஆசிரியத்தை எடுத்து போனாங்க. ஏன்னா ராஜா என்ற பதவி அவனுக்கு படிப்படிவிட்டு. அது மட்டும்தான் அன்றைக்கு இரவே தேவன் அவனுக்கு ஆயுசு நாட்கள் முற்றுப்புள்ளி வைத்தற்கு போயிருந்தாங்க. ஆண்டவனுக்கு பதில் வரவில்லை என்று சொன்னால் நம்ம வந்து எந்த விதமான தவறான காரியத்தையும் நம்ம இறங்கி விடக்கூடாது. நம்ம தேவனை தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருப்போம், தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஏன்னா என்னென்ன தடைகள் என்பதை நாம் பார்த்தாவே அந்த தடைகளுக்கு அவை நம்ம ஜபத்தை நிறுத்த விடக்கூடாது. ஏன்னா தேவன் நமக்கு மேலான ஒரு உயர்வை தருவார். சில சமயம் ஆறுதலான வார்த்தையை சொல்லுவார், சில சமயம் சாத்தானாலும் தடைபடும். அவை நம்ம ஜபத்தை நிறுத்தக்கூடாது. நம்ம எந்த ஒரு காரியமும் நம்ம ஜெபித்து தேவனுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நம்ம ஜெபித்து பெற்றுக்கொள்ளும்போது தேவன் நமக்கு ஆசீர்வாதம் தருகிற தேவன் இருக்கிறார். அது மட்டும் சாலமோன் அன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபித்த போது தேவன் என்ன பண்ணாருங்க, சாலமோன் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது தேவன் வந்து அவனுக்கு ஆவிக்குரிய வரத்தை கொடுத்தாரே இல்லையா, இந்த ஞானமாகிய வரத்தை கொடுத்தார். அதுவே நாம கூட இன்னும் மாதிரி வர வேண்டும் என்பதை நம்ம ஆவியானவர்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல இன்னொன்று நாம் பார்க்கும்போது நம்ம வந்து அந்த ஆவிக்குரிய வரங்களை நம்ம பெற்றுக்கொண்டாலும் கூட அதை வந்து நம்ம கடைசியில் நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா சாலமோன் வந்து அந்த தேவன் ஞானமாகிய வரத்தை கொடுத்தார். ஆனால் அவர் வந்து கடைசி வரைக்கும் அதை பாதுகாத்து கொள்ளவே இல்லையாங்க. யாரும் சொல்ல முடியுமா? சாலமோனுக்கு தேவன் வந்து இந்த வரத்தை கொடுத்தார், ஞானம் என்ற வரத்தை தேவன் கொடுத்தார். ஆனால் அவர் வந்து அதை கடைசி வரைக்கும் பாதுகாத்து கொள்ளவே இல்லையா? யாரும் சொல்ல முடியுமா? ஏன்னா அது அப்படி கேட்கலைங்க. அதுக்கு முன்னால் நம்ம ஒரு காரியம் வரல. இப்போ அந்த ஆசிரியர் கூட அந்த பிரதான ஆசாரியர் வந்து அந்த எதுக்கு அந்த ஆசாரியர் அங்கி எப்படி இருக்குங்க என்ன சொல்ல முடியும்? ஏன்னா இப்போ நான் போடுற சிஎஸ்சியில் அது அதை தான் அந்த அங்கி தயார் பண்ணியிருக்காங்க. அந்த அங்கியில் வந்து 2 காரியம் இருக்குங்க. என்ன இருக்குங்க? ஆசாரியன் இருக்கிற அந்த அங்கியில் ஏன்னா அந்த அந்த மணி பொறுக்கப்பட்டிருக்கு. இப்போ அதாவது ஆசாரியன் இந்த மகா பரிசு செலுத்துக்கு பணியை செலுத்த போகும்போது இந்த மணியை அடித்துக் கொண்டே இருக்காங்க. என்று இந்த மணியை அடித்துக் கொண்டே இருக்காங்க. அப்புறம் என்ன இருக்குன்னா ஆசாரியன் வந்து இதில் வந்து பலி செலுத்துறன்னு இருக்கலாம். அந்த மணி சமயம் கேட்கவில்லைன்னு சொன்னால் இப்போ என்ன நடத்துங்க, ஆசாரியன் தேவனால் கண்டிப்பாக அவங்க ஆசாரியன் அங்கே அடித்து விடுகிறார். அதனால தான் அந்த இடுப்புல கை கட்டியிருப்பாங்க ஆசாரியனுக்கு. எதுக்காக கை கட்டியிருக்காருன்னு சொன்னால் இந்த தெளிச்சிலை அப்படி திருப்பி பார்க்கும்போது அவன் மறித்து கீழே கிடப்பான். அப்போ அந்த அதை வந்து கூட்டு மாட்டி அப்படியே வெளியே இருந்து போறாரு. ஆகவே இந்த மணி சத்தம் எப்பவுமே இந்த ஆசாரியன் உடையில இருக்கான். அதனாலதான் ஆசாரியன் வந்து அந்த மகா பரிசு செலுத்துக்கு அந்த பலி செலுத்த போறதுக்கு முன்னாதாக ஆசாரியன்
பின்பு தான் அவன் மற்றவனுக்காக பலி செலுத்த போனான். ஏன்னா அதுக்கு மேல அவன் தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாம அவன் வந்து அந்த பலி செலுத்த போனா கண்டிப்பா அந்த ஆண்டவரால் தண்டிக்கப்படுவான். அங்கேயே அவன் மறைத்து விடுவான். அதனால அந்த மணி வந்து ஆசார முறையில் எப்படி இருக்கும், அது மட்டும் இன்னொன்று என்ன இருக்குங்க, ஒரு ஆசார முறையில் மணி இருக்கும், இன்னொன்று என்ன இருக்கும். அந்த பணியை யாத்திரை 28,000 34 35 வருஷம் 24 இந்த வருஷத்துல பார்க்கும்போது இந்த ஒரு பக்கம் மணி இருக்கு, இன்னொரு பக்கம் மாதுளை பழம் அந்த இது குறிப்பிடணும். அந்த மாதுளை பழம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் இந்த கனிகளை குறிக்கிறது. ஏன்னா மணி வந்து வரங்களை குறிக்கிறது, மாதுளை வந்து கனிகளை குறிக்கிறது. ஒரு நம்ம வரத்தை நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்ம கொடுத்த வரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சொன்னால் நமக்கு என்ன இருக்குங்க, ஆவிக்குரிய கனி இருக்கிறோம். ஆவிக்குரிய கனி இல்லாம நம்ம வந்து வரத்தை நம்ம பாதுகாத்துக் கொள்ள முடியாது. ஏன்னா சாலமோனுக்கு தேவன் ஆவிக்குரிய வரமாகி அந்த ஞானத்தை கொடுத்திருந்தார். ஆனால் சாலமோனால என்ன பண்ண முடியலைங்க, இந்த வரத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. அது போல என்ன பண்ணாங்க, சாலமோனால என்ன பண்ணாங்க, வரத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியாம என்ன பண்ணாங்க, அது சொல்லுங்க. இன்னொரு அமைதியா இருக்கு, என்ன பண்ணாங்க, சாலமோனால ஆவிக்குரிய வரங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியல. அதுக்கு என்ன பண்ணாங்க, அமைதியா இருக்கு, அதான் எப்படி இருந்தாங்க, அதான் இச்சையின் காரணமாக வந்து பல அந்நிய பெண்களை திருமணம் செய்து என்ன பண்ணாங்க, அவளுக்காக என்ன பண்ணாங்க, விக்கிர தொகுப்பையும் மேடைகளையும் கட்டினாங்க. போறாங்க வருஷத்தை படிங்க, 1 ராஜாக்கள் 14 4-5 வருஷத்தை படிங்க. அது வந்து 5 வருஷம் போட்டுருக்காங்க. நாளைக்கு விஷயமே அமைச்சர் சொல்லுவாங்க. அதே வசூல் பார்க்கும்போது ஆண்டவர் வந்து அவங்க ஞானமாக வரத்தை கொடுத்தார். ஏன்னா அதை வச்சு அவன் முதல்ல எஸ்எல் தேவாலயத்தை கட்டினா எல்லாமே பண்ணான். ஆனால் வந்து அந்த வரத்தை சரியாக பாதுகாத்துக் கொள்ள முடியல. அது போல என்ன பண்ணாங்க, விக்கிர தோப்புகளை செய்தான்னு பாருங்க. ஆண்டவர் அந்த வரத்தை அவனால பயன்படுத்த முடியல. அதுக்கு என்ன காரணம் சொன்னா ஆவிக்குரிய கனி இல்லை. ஏன்னா இச்சை என்ற கனி, ஆவிக்குரிய கனியில கடைசி கனி என்னதுங்க, இச்சை எடுக்கணும். இச்சை எடுக்கிற கனி இல்லை. அதனாலதான் என்ன பண்ணா, இந்த பெண்களுடைய பேச்சை கேட்டு, ஏன்னா அந்த மனைவிமார்களுக்கு இந்த திருநெல்வேலி தமிழ் சொல்லப்போனா மனைவிமார்களுக்கு ஜாதகம் அடித்தாங்க. ஜாதகம் அடித்து அதெல்லாம் பெண்களை என்ன ஆச்சுன்னா ஆண்டோட தண்டிக்கப்பட்டான். அது எப்படி ஆண்டவர் எப்படி தண்டித்தாருன்னு சொன்னா சாலமோனை தண்டிக்கல. அது கூட என்ன பண்ணாங்க, சாலமோனை எந்த தண்டிக்கணும்னா தாவீதை நிமித்தமாக, தகப்பன் தாவீதை நிமித்தமாக சாலமோனை தண்டிக்கல. அது கூட என்ன பண்ணாங்க, சாலமோனை யார் தண்டித்தாங்க, அந்த குமாரன் மிகப்பெரிய தண்டிக்கப்பட்டான். கரெக்டா அதை படிங்க. 1 ராஜாக்கள் 14 12 வருஷம். இந்த வசூலை பார்க்கும்போது சாலமோனுடைய மகன் ரெகபியாம் தண்டிக்கப்பட்டான்னு பார்க்கணும். ரெண்டாவது அந்த யோசுவா வந்து அந்த இஸ்ரேல் மக்களுக்கு அந்த கோத்திரத்தை பிரித்து கொடுக்கிறார். கேட்டாங்க இஸ்ரேல உள்ள போன அந்த கோத்திரத்துக்கு, அந்த 12 கோத்திரத்துக்கு பிரித்து கொடுக்கும் போது எத்தனை கோத்திரம் பிரித்து கொடுத்தாங்க, யாரும் சொல்ல, எத்தனை கோத்திரத்தை அந்த குதிரைகளை பிரித்து கொடுக்கிறாங்க இஸ்ரேல் தேசத்துல. ஆனா எத்தனை கோத்திரத்தை மட்டும் அவங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க, 14 கோத்திரம் மட்டும் பிரித்து கொடுக்குறாரு. கரெக்டா, லேவியருக்கு கோத்திரம் தனியாக தொகுதி கிடையாது. ஏன்னா அவங்க
ஆண்டோடைய ஊழியத்தை செய்யறதுனால அவருக்கு அனைத்து பதில் இருக்கலாம். அந்த 11 கோத்திரங்கள் மட்டும்தான் இந்த இஸ்ரேல் தேசத்தில் யோசேப்பு பிரித்து கொடுக்கிறார். அப்புறம் இந்த சாலமோன் தவறு பண்ணனால ரெகபெயாமுக்கு ஒரே ஒரு கோத்திரம் மட்டுமே தேவன் கொடுத்தார். அந்த யூதா கோத்திரம் மட்டும்தான் கொடுத்தார். மீதி உள்ள 10 கோத்திரத்தையும் தேவன் என்ன பண்ணார்? வேற ஒன்றை கொடுத்துல கொடுத்துருக்கார். இதுதான் ஆண்டவர் கொடுத்த தண்டனை. அதே தேவன் வந்து விதமான சாலமோனை தண்ணி தரட்டு போயிருக்காங்க. அதே நமக்கு ஆவிக்குரிய வரங்கள் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதை வந்து கடைசி வரை நம்ம பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அதை எப்படி பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் சொன்னால் ஆவிக்குரிய கனி இருக்கலாம். அன்னைக்கு பிரதான ஆசான உடையில எப்படி பாதுகாக்கணும் அந்த மணியும் இருந்ததோ அதே போல நம்ம அனைத்து விசுவாசிகளுக்கும் கண்டிப்பாக ஆவிக்குரிய வரமும் ஆவிக்குரிய கனியும் இருக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் நம்ம நாம என்ன பண்ணுவாங்க? ஜான் ஜபராஜ் மாதிரி நாம இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க? மாறிவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அதுவே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கார். நம்ம எப்போ ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டோமோ அன்னைக்கே தேவன் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்து விட்டார். ஆனால் நமக்கு என்ன வர வேண்டும் என்பதை நாம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி தேவன் நமக்கு வரங்களை தருவார். ஆனால் வரங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். கடைசி வரை நம்ம என்ன பண்ணுங்க? அது பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம ஆவிக்குரிய கனிகள் கண்டிப்பாக இருக்கணும். அது ஆவிக்குரிய கனிகள் என்னன்னு சொல்லும்போது எப்படி அந்த கனிகள் மனப்பாடம் பண்ணீங்க சொல்லுங்க. என்னென்ன கனிகள்? முதல்ல சொல்லுங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, பொறுமை, சாந்தம், தயவு, நிச்சயம். அதே